காலத்தில் ஒரு நாட்டில் ஒரு புத்திசாலி அமைச்சர் இருந்தார். அவர் எந்த பிரச்சனைக்கும் நேராக ஒரு தீர்வை சொல்லுவார். அதனால் அந்த நாட்டின் ராஜா எதையும் முடிவு செய்ய அமைச்சரையே அணுகிதான் முடிவெடுப்பார். இது பார்த்த மற்ற மந்திரிகள், அரண்மனை ஊழியர்கள் அந்த அமைச்சர் மீது பொறாமை கொண்டனர். ஒரு நாள் ராஜா அமைச்சரிடம் சொன்னார், நீங்கள் புத்திசாலிதான், ஆனால் உங்கள் மகன் மட்டும் மிகவும் முட்டாள் போல இருக்கிறான். அதை கேட்ட அமைச்சர் ஆச்சரியப்பட்டார். மன்னா, என் மகனை இப்படி பேசுகிறீர்கள் ஏன் என்று கேட்டார். ராஜா சொன்னார், நான் அவனை தினமும் சந்திக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவனிடம் கேட்பேன், தங்கமா பெரியது, வெள்ளியா பெரியது? அவன் எப்போதும் வெள்ளி பெரியது என்றுதான் பதிலளிக்கிறான். அதை கேட்ட மன்றத்தில் இருந்தவர்கள் அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அமைச்சர் வெட்கப்பட்டு சும்மா பேசாமல் அவ்விடத்தை விட்டு நடந்து சென்றார். ஒரு நாள் அமைச்சர் கொஞ்சம் வருத்தத்துடன் தன் வீட்டுக்கு திரும்பினார். அவர் மகனிடம் சொன்னார், நீதிமன்றத்தில் எல்லாரும் என்னை கேலி செய்தார்கள். நீ வெள்ளி நாணயமே மதிப்புள்ளதென்று சொன்னதற்காக எல்லாரும் உன்னை முட்டாளாக எண்ணுகிறார்கள். மகன் சிரித்தபடி தந்தையை தன் அறைக்குள் அழைத்துச் சென்றான். அங்கே ஒரு பெட்டியை திறந்து காட்டினான். அதற்குள் நிறைய வெள்ளி நாணயங்கள். அமைச்சர் ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு வெள்ளி நாணயங்கள் எப்படி உனக்கு வந்தது? மகன் பதில் சொன்னான், அப்பா, ஒவ்வொரு நாளும் ராஜா சந்தைக்கு வரும்போது எனக்கு சொல்லுவார், இங்கே 2 நாணயங்கள் இருக்கின்றன, ஒன்று தங்கம், மற்றொன்று வெள்ளி, ஒன்று மட்டும் எடு. நான் எப்போதும் வெள்ளி நாணயத்தையே எடுக்கிறேன். ராஜா சிரித்தபடி சென்று விடுவார். அதுவே என் தினசரி சம்பளம். ஒரு நாள் நான் தங்க நாணயத்தை எடுத்துக்கொண்டால் அவன் இந்த கேள்வியை மீண்டும் கேட்பதில்லை. அதனால் என் சம்பளம் நின்றுவிடும். எனவே நான் வெள்ளியை தேர்ந்தெடுத்து தங்கத்தை விட இது மதிப்புள்ளதென்று சொல்கிறேன். அவரும் சிரிக்கிறார். நானும் நாள்தோறும் ஒரு வெள்ளி நாணயம் சம்பாதிக்கிறேன். அமைச்சர் மகனை கட்டிப்பிடித்து சொன்னார், மகனே, நீதிமன்றத்தில் எல்லோரும் உன்னை முட்டாள் என்று நினைத்தாலும் உண்மையில் நீதான் மிக புத்திசாலி. நீ ஒவ்வொரு நாளும் சிறிய செயல்களால் பெரிய ஞானத்தை எடுத்துச் சொல்கிறாய். உண்மையில் இந்த அறிவை சிலரே உணர முடியும். அமைச்சர் மகிழ்ச்சியுடன் சிரித்தபடி வீட்டை விட்டு வெளியேறினார். இந்த கதையின் பயணம், சிலர் நம்மை புரிந்து கொள்ளாமல் கேலி செய்வார்கள். ஆனால் நம்முடைய திட்டமும் ஞானமும் நமக்கே தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பதில் கவலைப்பட வேண்டாம். முக்கியம், சிறியதாக தோன்றும் முடிவுகளும் நாளும் தொடரும் போது பெரிய பலனை தரும்.